சிவகாமி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ பதட்டப்படாத. இங்க பார், விஜயை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் எடுப்பார் கைப்பில்ல, யார் சொன்னாலும் கேட்டுப்பான். ஆனா உன் பேச்ச விஜய் நிச்சயமா மீற மாட்டான். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கு இல்லையா? அதுக்காக மொத்த சொத்தையும் கோயிலுக்கு எழுதி கொடுக்கறேன்னு எப்படிங்க சொல்லலாம்? நான் நினைக்கிறேன் இந்த கணபதி தான் இவனோட மனசை கலைச்சிருப்பாருன்னு. அந்த ஆள ஊருக்கு போய் வச்சுக்கிறேன். முதல்ல நீங்க கிளம்புங்க, ஊருக்கு போலாம். எங்க? சேலத்துக்கா? அட, அங்க போய் என்னங்க பண்றது? காஞ்சிபுரத்துல தானே எங்க அப்பா எழுதி கொடுத்த இடம்லாம் இருக்கு. அங்கதான் போறோம். நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். காஞ்சிபுரம் போறதுக்கு எதுக்கு லக்கேஜ்ல எடுத்து வைக்கணும்? கார் எடுத்துக்கிட்டு போனா 2-2.5 மணி நேரத்துல நந்தவனப்பட்டி போய் சேர போறோம். அங்க நம்ம வீடு இருக்கு, அங்க துணிமணி எல்லாம் இருக்கு. அப்ப இங்கிருந்தே வேற எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போனோமா? ஆமால, பதட்டத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. இங்க பாரு சிவகாமி, டாக்டர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? கண் கட்ட பிரிச்சு 10-15 நாளைக்கு வெளிச்சம் படக்கூடாது, எங்கேயும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போனோம்னா உன் கண்ணுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். இத பாருங்க, என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, இந்த சொத்து நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஊருக்கு போயே ஆகணும். வாங்க போலாம். சரி சிவகாமி, ஒரு நிமிஷம். நீ சொல்ற மாதிரியே நம்ம ஊருக்கு போறோம், ஓகே, பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு போலாம், சரியா? ஐயோ, என்னங்க நீங்க என் டென்ஷனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வணக்கம்மா. வணக்கம். நான் ஆடிட்டர் நந்தகோபால். மூர்த்தி சார் இருக்காங்களா? உங்களுக்காக தான் அங்கிள் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சரி, அப்ப மேல போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபிமா ஸ்ட்ராங்கா? கண்டிப்பா. பேசிக்கிட்டு இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். வாலி, எங்க இருக்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஆடிட்டர் வந்தாச்சு வாலி. இப்பதான் மேல பெருசு ரூமுக்கு போயிருக்க. வீட்டுக்கே வந்துட்டாரா? சரி தரா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ ஒன்று பண்ணு, நான் வர்ற வரைக்கும் அதுக்கு ரெண்டு என்ன பேச மட்டும் கவனி, புரிஞ்சுதா? புரியுது புரியுது வாலி, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. வரேன். சார் வணக்கம் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். காஃபி டீ? காஃபி தான். கீழே வரும்போதே உங்க மருமகள்கிட்ட சொல்லிட்டேன். திடீர்னு ஃபாரின் டூர் போக வேண்டியதா போச்சு. போன இடத்துல பர்சனல் வேலையும் சேர்ந்துருச்சு. உடனே ரிட்டர்ன் ஆக முடியல. ஐ சி. 1 மாசம் தங்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். உங்க போன் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குன்னு வாரி சொன்னான். அப்புறம் தான் நீங்க ஃபாரின் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க ஜூனியர்கிட்ட பேச 2-3 முறை ட்ரை பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அவன் என் ஜூனியர் மட்டுமல்ல, என் மகன் கூட. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாரி ஈஸ்வரமூர்த்தி சார், பழைய ஞாபகத்திலே சொல்லிட்டேன். சரி, விஷயத்த சொல்லுங்க. எதுக்காக வாலி என்ன பார்க்க ட்ரை பண்ணாரு? என் சொத்துக்களை எல்லாம் ஓடி போன என் பொண்ணு இசைய பேர்ல தான் உயிர் எழுதி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா சார், அத பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. நம்ம தானே எழுதணும். அவன் கேன்சல் பண்ணிட்டு எல்லா சொத்துக்களையும் என் வளர்ப்பு மகன் வாலி பேர்லயும் என்னோட மருமகள் தாரா பேர்லயும் உயிர் எழுதி வைக்கணும். என்ன சார் சொல்றீங்க? உங்க பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. எல்லா சொத்துக்களுக்கும் உங்க ஒரே மகை இசைதானே வாரிசு. அவங்க பேர்ல உள்ள உயில எதுக்காக மாத்தி எழுத வேண்டிய அவசியம் வந்துச்சு? என்ன மதிக்காம வீடை விட்டு ஓடி போன்றவளுக்கு நான் ஏன் சொத்தை கொடுக்கணும்? சார், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. இன்னைக்கு தேதியில நடக்கிற பாதி கல்யாணம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான். பொண்ணோ பையனோ காதலிச்சுட்டா அவங்க விருப்பத்துக்கு தடை போகாம பச்சை கொடி காட்டுற காலம் சார் இது. நீங்க இன்னும் பழைய ஆளாவே இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கல. அவங்களும் பிடிவாதமா இருந்து உங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக அவங்க உங்க பொண்ணு இல்லைன்னு ஆயிடாது. நீங்களும் மனசு மாறி அவங்கள ஏத்துக்குவீங்கன்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இன்னும் அதே கோபத்தில் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொத்தை விடுங்க, பெத்த பொண்ண
அதுவும் ஒரே பொண்ண அப்படி ஒதுக்கி வச்சுட்டு என்ன சாதிக்க போறீங்க? அவ எம் பேச்ச மதிக்காம போனா. ஆனா தாரா, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என் வளர்ப்பு மகன் வாலிக்கு கழுத்து நீட்டினான். வாலியும் குறைச்சவன் இல்ல. இன்னும் கூட இசைய தன் சொந்த அக்காவா நினைக்கிறான். ஆனா அவதான் யாரையும் மதிக்காம தன் புருஷன் தான் பெருசுன்னு நடந்துக்கிறான். என்ன மதிக்காம போனது மட்டும் இல்லாம வாலி விஷயத்திலையும் நான் எடுத்த முடிவை மதிக்காம நடக்கிறவளுக்கு நான் ஏன் சொத்து எழுதி வைக்கணும்? என்ன மதிச்சு என் மேல அன்பு காட்டுற வாலிக்கும் தாராவுக்கும் தான் என் சொத்து போய் சேரணும். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் உடனே செய்யுங்க. அங்கிள், காஃபி குடுமா எடுத்துக்க. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. வெல்கம். உட்காருங்க. சார், நல்ல டைம் எடுத்துக்குங்க. நிதானமா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. நந்தகோபால், எனக்கு வயசாயிடுச்சு. நான் பார்த்துட்டு இருந்த கேஸ் எல்லாம் இப்ப வாலிதான் பாத்துக்கிறான். இனிமே நான் என் பொண்ணு தேவை தேடி போறதில்ல. வாலியும் தாராவும் தான் பிற்காலத்துல என்ன பாத்துக்க போறாங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உயிரை மாத்தி எழுதிருங்க. சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? யாரு பேர்லயும் உயிர் எழுத வேண்டாம். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல உங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிடுங்க. உங்க நம்பிக்கைக்கு உரியவங்களை நிர்வாகிய நியமிச்சிடுங்க. என்ன சொல்றீங்க? வாரிசு இல்லாதவங்க தான் சொத்தை பராமரிக்கிறதுக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. எனக்கு தான் வாரிசு இருக்காங்களே. நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சார், நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் எடுத்த முடிவு மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2-3 மாசத்துக்கு இந்த முடிவை ஒத்தி வைங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு கொடுக்கறேன். ஆடிட்டர் சார், நீங்க மட்டும் ஃபாரின் டூர் போகாம இருந்திருந்தா இந்நேரம் தாரா வாலி பேர்ல உயிரை மாத்தி எழுதி வாங்கியிருப்பேன். நான் இந்த முடிவு ஒன்றும் அவசரப்பட்டு எடுக்கல. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. சார், சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது முடிய எப்படி 1 வாரம் ஆகும். அந்த வேலையை முடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்கறேன். வரும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சில சொத்துக்களை இசை பேர்ல வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் செக் பண்ணி உயிலோட அட்டாச் பண்ணணும்னா இசை கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் அப்பா சம்பாதிச்சு சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு நான் நம்புறேன். என் பொண்ணு இல்ல, எங்கிட்ட இருக்கிற அதே வைராகியம் அவகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. நீங்க கவலைப்பட வேண்டாம். கையெழுத்தெல்லாம் வாங்கிக்கலாம். சார், நான் மறுபடியும் சொல்றேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. அவளை சின்ன வயசுல இருந்து கவனிச்சுட்டு வர்றேன். இசை ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நானும் மறுபடியும் சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க வரும்போது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. சரி சார். சார், தாரா வாலியோட பர்சனல் டீடைல்ஸ் வேணும். அதை தருவீங்களா? அதை நான் வாலிட்டு சொல்லி இமெயில் அனுப்ப சொல்றேன். சரி சார், அப்ப நான் வரேன். ஓகே. இங்கிருந்து
சேலம் போறேன்னு சொல்லிட்டு போனவன் போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு கால் பண்ணியும் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட இல்ல. ஒருவேளை எம்எல்ஏ ஏதாவது கோவமா இருப்பானோ? சச்சா, நல்லதானே அவனை ட்ரீட் பண்ணும். அப்படியே கால் பண்ண மாட்டேங்கிறான். நான் கால் பண்ணணும்னு வெயிட் பண்றானோ? நான் ஏன் பண்ணணும், அவனே பண்ணட்டும். இசை, போங்க இசை. பின்ன என்ன தேவி, பொண்டாட்டிய பிரசவத்துக்கு அனுப்பிட்டு வெளியில வெயிட் பண்ற புருஷன் மாதிரி அப்படி இப்படி நடந்துட்டு இருக்க? என்ன பண்றது, ஏன் கஷ்டம் எனக்கு. ஆமா, குழந்தை பெத்துக்கிறத ஏன் பிரசவம் சொல்றாங்கன்னு தெரியுமா? ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கும் போது செத்து பொழைக்கிறா, அது மறுபிறப்பு. அதுதான் பிரசவம்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் காதல்லையும் தினம் தினம் செத்து பொழைக்கணும். அதுவும் ஒருதலை காதல்னா கேட்கவே வேண்டாம், டெத்து கன்ஃபார்ம். பெரிய மனுஷி மாதிரி தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. இப்ப அப்படி என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. அது ஏன் இசை கேக்குறீங்க? பிரவீன் நேத்து நைட் இங்க இருந்து சேலம் கிளம்புனானா? ஆமா. இப்ப வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. இப்ப சொல்லுங்க, எனக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அவர் பண்ணலனா என்ன, நீ பண்ண வேண்டியதானே? நான் எதுக்கு பண்ணணும்? அவன் தானே ஊருக்கு போயிட்டான்னு என்ன கூப்பிட்டு சொல்லணும். அதுவும் கரெக்ட் தான். நான் ஃபோன் பண்ணதும் என்ன மதிச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்தான். நான் ஐ லவ் யூ சொல்வேன்னு நினைச்சிருப்பான் போல. நான் சொல்லல, அது அப்செட் ஆயிட்டான். பேசாம அவன் கிட்ட லவ் சொல்லிருக்கலாம். நீங்க தான் சொல்ல வேண்டான்னு தடுத்துட்டீங்க. ஆம்பளை பசங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா லவ் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது. எப்போ லவ் சொல்லுவா, நம்ம சொன்ன ஏத்துப்பாளான்னு ஏங்க வைக்கணும். கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் எந்த பொருளா இருந்தாலும் மதிப்பு. ஈஸியா கிடைச்சிட்டா மதிப்பே இல்லாம போயிடும். ஐயோ இசை, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. ஆனா என்ன பாருங்க, என்னால ஒரு நிமிஷம் கூட அவனை நினைக்காம இருக்கவே முடியல. தேவி, ஒரு அன்னிக்கிட்ட பேசுற பேச்சா இது? வர வர உனக்கு என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு. இசை, உறவு முறையில நீங்க ஒரு அண்ணி, பாசம் காட்டுறதுல அம்மா, காதலுக்கு வழி காட்டுறதுல ஃப்ரெண்ட், அதுவும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னாச்சு இசை? ஓவர் ஐஸ் உடம்புக்கு ஆகாதுமா. பாரு, எனக்கு ஜலதோஷமே பிடிச்சிருச்சு. போங்க இசை, நீங்க என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். சும்மா சொன்னேன் தேவி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, உன் ஆளை பத்தி சொல்லு, அவர் கேரக்டர் பத்தி சொல்லு, அவரோட குடும்பத்தை பத்தி சொல்லு. அவரை பத்தி நீ சொல்றத வச்சுதான் உங்களோட லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். நல்ல கேரக்டர் இசை, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, பொய் சொல்ல மாட்டான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அவனே சொன்னா இசை. யாரு? அவரே சொன்னாரா? அப்ப ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏ, சரியான லூசா இருக்கே நீ. சரி, ஃபேமிலியாவது எப்படின்னு சொல்லு. மிடில் கிளாஸ் தான் இசை. அவங்க அப்பா ரிட்டையர்டு எம்ப்ளாய், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரே ஒரு தங்கச்சி, ஸ்கூலுக்கு போறேன். அட பாவி பயல, ஸ்கூலுக்கு போற தங்கச்சியை வச்சுக்கிட்டு தான் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு உங்க அண்ணன் கிட்ட போய் சொன்னாரா? இதுல பொய்க்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுன்னு வேற சொன்ன. எனக்காக அவன் சொன்னா அது பொய் இல்ல, சமாளிப்பு. அவன் சமாளிக்கிறானோ இல்லையோ, நீ நல்லா சமாளிக்கிற. அவன் சம்பாரிச்சுதான் அவன் தங்கச்சியை படிக்க வைக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதான் இசை. இப்ப சொல்லுங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? பாருங்க, நல்ல சகுனம், மணி அடிக்குது. இப்ப நான் உன்னை அடிக்க போறேன். என்ன நீ பெருசுங்க மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஆடிட்டர் நந்தகோபால் பேசுறேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் ஜம்முன்னு இருக்கேன். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? உன்னை நான் பார்க்கணுமே. அங்கிள், நாங்க காஞ்சிபுரம் பக்கத்துல நந்தவனப்பட்டின்னு எங்க ஊருக்கு வந்திருக்கோம். அங்க என்னம்மா பண்ற? இது என் ஹஸ்பண்டோட ஊரு, குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க அங்கிள். நான் இப்பதான் அப்பாவை பார்த்துட்டு வர்றேன்.
உன் பேர்ல எழுதி வச்ச உயில கேன்சல் பண்ணணும்னு சொல்றாரு. இசை லைன்ல இருக்கல? அங்கிள், அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. என்னம்மா நீயும் விவரம் இல்லாம பேசுற? வேற என்ன அங்கிள் பண்ண சொல்றீங்க? அப்பா விருப்பத்துக்கு மாறா ஒரே ஒரு முடிவு எடுத்ததுக்காக 5 வருஷமா என்ன ஒதுக்கி வச்சிருக்காரு. அவருக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அது மாத்துறது ரொம்ப கஷ்டம் அங்கிள். அவரை இஷ்டப்படியே பண்ணட்டும். என்ன இசை இப்படி சொல்ற? சரி, இதெல்லாம் போன்ல பேச முடியாது. நாளைக்கு நான் பெங்களூர் போறேன். போகும்போது உன்னை மீட் பண்றேன். டீடைலா பேசலாம். சரிங்க அங்கிள். ஓகே ஓகே அங்கிள். போன வச்சிருந்தேன். பை. என் நிலைமைய பாத்தீங்களா? நம்ம புள்ளைய பாக்கணும்னு தான் இத்தனை வருஷமா உசுர கையில பிடிச்சிட்டு இருந்தேன். என் பிரார்த்தனை வீண் போகல. நம்ம புள்ளைய பாத்துட்டேங்க. ஆனா ஆசையா அவனை கட்டி பிடிச்சு, நான் தான் உன்னோட அம்மா, நீதான் என் புள்ளன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அன்னைக்கு சிவகாமியும் முத்தையாவும் சேர்ந்து என் வாழ்க்கையும் மேரியக்கா வாழ்க்கையும் புரட்டி போட்டுட்டாங்க. என்னடா செல்லம் பாக்குறீங்க? இங்க பாருங்க பாருங்க. அழக்கூடாது அழக்கூடாது. அக்கா குடுங்க, நான் பெருக்கிறேன். சரி குடுங்க. அடலி கிடக்கு பாரு, கூட்டிடு. நான் போய் வெந்நீர் வச்சுட்டு வந்துடுறேன். சின்ன தாயி, பெருக்கிட்டியா? பெருக்கினக்கா. நான் விளக்கேத்திடுறேன். சரிக்கா. பிறந்தது ஆனா பொண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடியே என் புருஷன் போய் சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சு அதை தூக்கி கொஞ்சறதுக்குள்ள உங்க வீட்டுக்காரரும் போய் சேர்ந்துட்டாரு. போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, இப்படி புருஷனை இழந்துட்டு 2 பேருமே கஷ்டப்படுறோம். சின்ன தாயி, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு நாள் போய் சேர்ந்துதான் ஆகணும். நம்ம பிறக்கிற தேதியும் போக போற தேதியும் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, அந்த ஆண்டவன் எழுதி வச்சபடிதான் நடக்குது. அக்கா, இந்த வாழ்க்கை நீங்க எங்களுக்கு போட்ட பிச்சை. என் வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் என்ன கொல்றதுன்னு அவங்க அக்கா முடிவு பண்ணிட்டா. அவகிட்ட இருந்து தப்பிச்சு நாங்க எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சப்போ நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிறீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், உன் பையனை நல்லா பாத்துக்கோ, அது போதும் எனக்கு. என் பையன்கிட்ட சொல்லிருக்கேன்க்கா, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன கவனிச்சுக்கிறியோ இல்லையோ, மேரி அத்தையையும் தெரேசாவையும் நல்லா பாத்துக்கணும், அத மட்டும் மறந்துடாதன்னு சொல்லிருக்கேன். சரி, குழந்தை குளிக்கணும்ல, நான் போய் சுடுத்த நீ பாக்குறேன். சரிக்கா. கண்ணா,
பெரிய பையனா வளர்ந்து தெரேசாவை நல்லா பாத்துக்கணும். அவளை படிக்க வச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தெரேசா, அழக்கூடாது அழக்கூடாது. என் செல்லத்துக்கு என்னாச்சு? பசிக்குதா? பால் குடிக்கணுமா? அழாதீங்க, அழக்கூடாது. அக்கா அக்கா, குழந்தை அழுது பாருங்க. அழக்கூடாது. அக்கா சீக்கிரம் வாங்கக்கா. அழக்கூடாது. அம்மா இப்ப வந்துருவாங்க, அழாதீங்க. அக்கா அழறா பாருங்க. இவ அழுதா உன்னால தாங்க முடியாதே. குழந்தைக்கு பசிக்குது, முதல்ல பாலை கொடுங்க நீங்க. சரி, அழக்கூடாது. சரி, அழக்கூடாது அழக்கூடாது. வாங்க 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 வாங்க. சுச்சோ, பசிச்சிருச்சா? ஒண்ணும் இல்ல. வாங்க. பசிக்குதா? சுச்சோ, அழக்கூடாது அழக்கூடாது. சின்ன தாயி, அடுப்புல வெந்நீர் வச்சிருக்கேன், சூடா இருக்கும், பார்த்து பத்திரமா இறக்கி வச்சிரு. சரியா? சரிக்கா. இந்த வீடு தானா? இந்த வீடு தான்மா. நல்லா தெரியுமா? ஆமாமா, இந்த வீடு தான். உள்ளதா இருக்காங்க. வாங்க.